பாவம் எப்பொழுது இந்த உலகத்துக்குள்ள வந்ததோ அப்பொழுது புரோக்கன்னஸ் வந்துருச்சு. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு அழுகை குரல் இருந்துட்டே இருக்கு. பிச்சை எடுக்கிற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய இந்த புரோக்கன்னஸை மாற்ற யாராவது வரமாட்டாங்களா? ஏதாவது நடக்காதா? எப்படியாவது இது மாறாதா என்று சொல்லி எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு இருக்கிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருத்தர் மூலமாக தான் அவங்க இருக்கிற பகுதி, அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருக்கிற குடும்பம், அவங்க இருக்கிற வேலை சூழ்நிலைகள், அவங்க இருக்கிற ஊழியம், அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்தோட புரோக்கன்னஸை மாற்றுவதற்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எப்போதுமே பெருசா பேசுற ஆளுங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல பேசுகிறத செயல்படுத்துகிற ஆளுங்களை தான் மதிப்பாங்க. கதை சொல்றதை குறைச்சிட்டு அதை செயல்படுத்தி காட்ட ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, இந்த புரோக்கன்னஸுக்கு ஷாலோம் கொண்டு வருகிற மனிதர்கள் வந்து விட்டார்கள். இன்றைக்கு இந்த ஸ்பிரிட் சீரீஸ்ல புதிய ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? பாவர்ட்டி, வறுமை, சிக்னல், எதிர்பார்ப்பு, பல எதிர்பார்ப்பு, அப்புறம் டிராஃபிக்கிங், பசி. பாருங்க, இந்த படத்தை பார்க்கும் பொழுது நார்மலாக இங்க சொன்ன எல்லா காரியங்களும் தோன்றும். ஆனால் நேரில் இந்த பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது, இல்லாட்டி படத்தில் பார்க்கும்போது ஒரு பரிதாபம் வரும் இல்லையா? ஒரு பாவமாக இருக்கும். நிறைய நேரத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். பெக்கிங், பிச்சை எடுக்கிற இந்த ஒரு காரியத்தை இதை தான் மூலதனமாக வைத்து செய்கிறாங்க. ஏன் அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடோ காசோ இல்லாட்டி பொருளோ கொடுக்குறோம் என்றால் பார்க்க பாவமாக இருக்கிறனால நம்ம கொடுக்குறோம். அதான் அது ஆரம்பம். தட்ஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். அந்த இமோஷனை வச்சு தான் அது இன்றைக்கு ஒரு வாழ்வாதாரமாக, சில சமயங்கள் தொழிலாக, இட்ஸ் பிகம் தேர் லைஃப் ஆர் இட்ஸ் பிகம் தேர் ஜாப் ஆர் பிஸ்னஸ் இன்றைக்கு மாறி இருக்கிறது. எதனால? அந்த பாவமாக இருக்கிற அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்லை என்கிற அந்த எண்ணத்தின் நிமித்தம். அண்ட் தட்ஸ் தி கோர் ஃபார் பெக்கிங். ஆனால் பாருங்க, இன்னைக்கு இந்த பெக்கிங் எப்படி மாறி இருக்குன்னா, இந்த பிச்சை எடுக்கிறது எப்படி மாறி இருக்குன்னா, அது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்கு. ரொம்ப ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சராக இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுகிறாங்க. பைபிளில் நம்ம பார்க்குறோம், பைபிளில் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ப்ரூஃப் இருக்குது பெக்கிங்கை பற்றி. அங்கே எப்படி அந்த காலத்தில் யூத கலாச்சாரத்தில் எப்படி இந்த பிச்சை எடுக்கிறதுலாம் இருந்துச்சுன்னா, கண் தெரியாதவங்க, லெப்பர்ஸு, இந்த மாதிரி சில உடல் ஊனம் இருக்கிறவங்க, அவங்க அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட போய்ட்டு, அதாவது டெம்பிளில் போயிட்டு அவங்களுடைய உடல் ஊனத்தை அவங்க கிட்ட காண்பிக்கணும். எங்களால் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாதுன்னு அங்கே இருக்கிற அந்த ப்ரீஸ்ட்டோ அந்த அத்தாரிட்டிக்கிட்டையோ காண்பிப்பாங்க. அப்போ அந்த ப்ரீஸ்ட்டோ அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, இவங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஓகே, இவங்க நீங்கள் பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இடத்தையும் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீ உட்காந்து பண்ணணும், இந்த இடத்துல மட்டும்தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல் வஸ்திரம் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய யூனிஃபார்ம். இவங்க பிச்சைக்காரங்க, இவங்க அப்ரூவ்டு என்பதை குறிக்கிறது அந்த மேல் வஸ்திரம். அதை நம்ம பர்த்திமியோட கதையில் நம்ம பார்க்குறோம். அவன் ஏசப்பா கூப்பிட்டவொடனே அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு போவான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இனிமேல் நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சிம்பாலிக்காக அவன் சொல்கிறான், ஃபெய்த்தோடு அவன் நிரூபிக்கிறான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேல் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. என்னென்றால் இது ஆர்கனைஸ்டு, அப்ரூவ்டு, ஆத்தரைஸ்டு அப்படின்ற காரணத்திற்காக. ஸோ அப்போ காலகட்டங்களில் அதற்கு முன்பும் பிச்சை எடுக்கிறது இருந்திருக்கிறது. ஆனால் அப்போ உண்மையான ஒரு நீடோடு இருந்திருக்கிறது. அதாவது வேலை செய்ய முடியாதவங்க பிச்சை எடுக்கிற இந்த தொழிலுக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அப்ரூவ்டாக நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸாக மாறி இருக்கிறது. தயவு செய்து உண்மையாகவே சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் பெக்கிங் என்று சொல்லும் பொழுது இந்த பிச்சை எடுக்கிற அந்த காரியம் எதனால் வருகிறது என்றால், ஒரு தேவை இருக்கிறனால வருது. அவங்களுடைய இயலாமை, வேற வழியே இல்லை. உண்மையான பிச்சைக்காரர்கள் சொல்ற வேற வழியே இல்லை. நோ அதர் கோ. எனக்கு இவ்வளோ ஒரு தேவை இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், அதனால நான்
கையேந்திரன் அப்படின்றது எவ்வளோ ஒரு இயலாமையின் காரியம். கடன் வாங்குறதும் அந்த மாதிரி தானே, அது ஒரு இயலாமையின் காரியம். கடனின் சும்மா ஏமாத்துட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் முடியல, வேற வழி இல்லைன்னு கடன் கேட்குறாங்க. அதுவும் பிச்சை எடுக்கிறது ஈக்குவல் தானே, இயலாமை. ஐ எம் நாட் ஏபிள் டு, என்னால் முடியல, பட் ஐ நீட் இட், ஐ நீட் அன் ஆன்சர், எனக்கு தேவை, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்கல்ல. அவங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். உண்மையாக பிச்சை எடுக்கிறோம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கிறோம் சொல்லி நினைப்போம்ல. ரொம்ப கடனில் இருக்கிறவங்க, உண்மையாக கஷ்டப்பட்டு கடனில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அவங்க நிலைமை அப்படி இருக்கு, அதை பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் நமக்கு. ஆனால் பாருங்க, I want to tell you something. ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிச்சைக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சம் ரீசன் ஆர் தி அதர், ஏதாவது ஒன்று இருக்கு. இந்த படங்களில் பார்க்குற இந்த பீப்புள் காசுக்காக, மேபி உணவுக்காக பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நிம்மதிக்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, குடும்பத்திற்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அன்புக்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலைக்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, வேலையில் உயர்வுகள் வர வேண்டும் என்று சொல்லி பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, சுகத்திற்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தேவை இருக்கு. எவ்ரிபடி needs something at some point of time. யாருமே சொல்ல முடியாது நான் எதிர்பார்க்குற எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒன்று தேவைப்படுது, அது கிடைக்காதா என்று சொல்லி தேடுறோம். இந்த பசங்க சிக்னல்ல தேடுறாங்க, நம்ம ஒருவேளை இன்டர்நெட்ல தேடலாம், இல்லாட்டி மனிதர்கிட்ட தேடலாம், இல்லாட்டி உலகத்தில் வேற எங்கேயாவது தேடலாம். ஆனால் தேடுறோம், கேட்குறோம், பிச்சை எடுக்கிறோம். நம்ம ஸ்பிரிட் பிச்சை எடுக்குது. ரீசெண்டாக ஒருத்தங்க எனக்கு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெப தேவை தெரியுமா? தூக்கம். அவங்க சொன்ன என்னால் தூங்க முடியாது அப்படின்றாங்க. நான் கேட்டேன், என்ன லேட்டாக தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நைட்டு ஃபுல்லாக ஒரு செகண்ட் கூட தூங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்க தூக்கமே வராதான், சுத்தமாக தூக்கம் வராதான். அவங்க சொன்னாங்க, நான் எல்லா மருந்துகளும் சாப்பிட்டேன், எல்லா டாக்டரும் ட்ரை பண்ணிட்டேன், யோகாலிருந்து, உனானிலிருந்து, ஹோமியோபதியிலேருந்து எல்லாமே பண்ணிட்டேன். நான் சொன்னேன், ஏன் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க? எல்லா மந்திரவாதிகிட்ட கூட போயிருக்கிறாங்க, ஏன் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. எங்கேயாவது பதில் கிடைக்காதான்னு தேடுறேன். இப்போ கூட என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஜெபிப்பீங்க என்று சொன்னார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துன்னு சொன்னார். அதனால உங்ககிட்ட வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஒருவேளை இப்போ அது நடக்கலை, நான் ஜெபிச்ச பிறகு அது நடக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்? வேற எங்கேயாவது தேடி போவேன் அப்படின்வாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா பிச்சை எடுக்கிறாங்க தூக்கத்திற்காக. பட் ஆனால் அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது. பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் கோ த்ரூ திஸ். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நான் பிச்சை எடுக்குன்னு சொல்லும் பொழுது வெறும் ஏழைகள் என்று சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த காலகட்டங்களில், இது நடக்கிற காலகட்டங்களில், இந்த மனிதர் தான் இருக்கிறதுலே பணக்காரர், பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் அ பிக் எம்பயர். வாசிப்போமா? ஆதியாகமம் 41:38. ஜெனசிஸ் சாப்டர் 42 verse 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். And Pharaoh said to his servants, can we find such a one as this, a man in whom is the Spirit of God? இந்த ராஜா, பார்வோன் ராஜா இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்றாருன்னா, இட் இஸ் so much of satisfaction, fulfillment, joy.
அவர் ஒரு பயங்கர கஷ்டத்தில் இருந்தார். பயங்கர தேவை இருந்தது அவருக்கு. என்ன இருந்துச்சு? பயங்கர தேவை. என்ன கஷ்டம், என்ன தேவை யாருக்கா தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? எதனால இதை சொல்றாரு? கனவு. அவருக்கு கனவு வருது. அந்த கனவு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த கனவு அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது, பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க இந்த பேசேஜை, இந்த அதிகாரத்தை, இது சார்ந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற அதிகாரங்களை ஹோம்ஒர்க்காக வாசிங்க. அந்த கனவு அவருக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. என்ன டிஸ்டர்பன்ஸ்? அவர் தூங்க முடியல, அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. அந்த கனவுக்கு அர்த்தம் தேவை அவருக்கு. அவ்வளோ பெரிய ராஜா, எல்லாமே அவருக்கு இருக்கு, எல்லாரும் அவருக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு இப்போ ஒரு பயங்கரமான நீட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட எல்லா பணமும் இருந்தாலும், எல்லா மனிதர்கள் இருந்தாலும், யாரெல்லாம் அவர் கூப்பிட்டு கேட்குறாலும் யாருக்குமே பதில் சொல்ல முடியல. அவர்கிட்ட பெரிய மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, வைஸ்மன் இருக்கிறாங்க, மெஜிஷியன்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கிறாங்க. த வைஸ்மன் அண்ட் மெஜிஷியன்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கிறவங்களும் எப்படின்னா, அவங்க பெரிய 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 கட்டிடங்கள் கட்டுறதுலேருந்து, சயின்டிஃபிக்கான காரியங்களை பண்ணுறதுலேருந்து, நோய்களை மாற்றுகிறதுலேருந்து எல்லாமே பண்ணக்கூடிய பயங்கரமான ஆளுங்க தான் அவர் கூட வச்சிருக்கிறார். ஆனால் அவங்க யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் பணம், அவருடைய ஆட்கள் எதுவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ he was so disturbed. இப்போ அவர் லிட்டரலாக பிச்சை எடுக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புக்காக, அதுக்கு ஒரு பதில் கிடைக்கணும், இது என்னன்னு தெரியணும் என்பதற்காக பிச்சை எடுக்கிறாரு. He is begging, he is in a need. அப்பதான் அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சர் அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? The most powerful person of that time, he was begging for something. அவருக்கு ஒரு பதில் வருகிறது, ஒரு மனிதன் மூலமாக, ஒரு வாலிபன் மூலமாக பதில் வருகிறது. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாகிறது. அந்த ராஜா சொல்றேன்னா பாருங்க, எல்லாமே வச்சிருக்கிற அந்த ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவ ஆவி, எல்லாரும் சொல்லுவோமா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். Can we find a man like this in whom is the Spirit of God? When I was reading this, இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிடுச்சு. அந்த அந்த பார்வோன் ராஜாவுடைய அந்த அரண்மனையிலையோ அந்த ராஜாவோ அதுக்கு முன்னாடி காட்னு சொல்லியிருப்பாங்களே, இந்த யாவே தேவனை உச்சரிச்சிருப்பாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. It's not a church, it's not an assembly, it's not a house of God, it's not a tabernacle, or they are not Jewish people. இது புறஜாதி எகிப்திய மக்கள், அவர்களுடைய அரண்மனை, அவங்களுடைய ராஜா. அங்க யாவே பேர் உச்சரிக்கப்பட்டிருக்காது, அவர் யான்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். முதல் முறையாக அவர் பேர் உச்சரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய ஆவியானவரை குறித்து, அது ஒரு மனிதனில் இருக்கிறத குறித்து பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிகழ்வு ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இன்னைக்கு உலகம் உடைக்கப்பட்டிருக்கிறது. The earth that we are living in is broken. நம்ம இருக்கிற பகுதிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, broken-ஆ இருக்கு. நீங்க தங்குற வீட்டை கொஞ்சம் சுத்தி பாருங்களேன், எத்தனையோ broken காரியங்களை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த பெக்கர்ஸை பத்தி நான் போட்டேன். அது ரொம்ப புரோக்கனான காரியமாக எனக்கு எப்போதுமே தோணும். எனக்கு அது ரொம்ப ஒரு பாரத்தை எப்போதுமே கொடுக்கும். என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நான் யோசிக்கிறதுல இந்த 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 பிள்ளைங்க, பிச்சை எடுக்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணும் ஊழியத்தின் மூலமாக நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நான் சுற்றி பார்க்கும்போது ஒரு புரோக்கன்னஸாக பார்க்குறேன். நம்ம பட்டணத்தில் இருக்கிற காரியங்கள் பலவற்ற புரோக்கனஸாக பார்க்குறேன். இப்போ ராயபுரம் வந்த உடனே நான் டிராஃபிக் நிலைமைகளை புரோக்கனாக பார்க்குறேன். ஒரு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் இருக்குது. அது ஒரு காலத்தில் பயங்கர பல பேருக்கு ஊழியம் செஞ்ச, பல பேரோட நோய்களை மாற்றி அமைத்த ஒரு ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, ஆட்கள் இல்லை, அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஒரு புரோக்கன்னஸை பார்க்குறேன்.
இங்கே நிறைய மனிதர்கள் பார்க்குறேன், குடிச்சிட்டு அவங்க ரொம்ப மோசமாக ஒரு நிலைமையில் ரோட்டில் இருக்கிறத பார்க்குறேன். அது ஒரு புரோக்கன்னஸாக பார்க்குறேன். இந்த இடத்துல பயங்கர க்ரௌடு, டிராஃபிக் இருக்குது, அது ஒரு புரோக்கன்னஸாக பார்க்குறேன். நம்ம சுற்றி எவ்வளோ புரோக்கன்னஸ் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற. மனிதர்கள் கூட பேசும்பொழுது, மனிதர்கள் கூட பழகும் போது அவங்க பின்னாடி பேசுகிறாங்களே, காசிப் பண்ணுறாங்களே, ஒருத்தர் அந்த இடத்துல இல்லாத பொழுது அவங்கள பற்றி தவறாக பேசுகிறாங்களே, அதை பார்க்கும்போது அது புரோக்கன்னஸாக பார்க்குறேன். இன்னைக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பாவத்தை நியாயப்படுத்துகிறாங்களே, வாலிபர்கள் அந்த பாவத்தை எப்படிலாம் நியாயப்படுத்தலான்னு பார்க்குறாங்களே, அந்த பாவத்தை யாராவது கரெக்ட் பண்ணால் அவங்கள குறை சொல்கிறாங்க, பின்னாடி அவங்கள பற்றி குறை சொல்கிறாங்களே, அதை ஒரு புரோக்கன்னஸாக பார்க்குறேன். இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குற சோம்பேறிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்களே, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பார்க்கும்போது அதை புரோக்கன்னஸாக பார்க்குறேன். இன்றைக்கு கர்த்தரோட ஆலயத்துக்கு வரத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களே, அது ஒரு புரோக்கன்னஸாக பார்க்குறேன். இன்னைக்கு என்னை சுற்றி எவ்வளோ புரோக்கன்னஸ் இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கு, நம்மளுடைய நாட்டில் இருக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கு, நம்ம ஊழியங்கள் இருக்கு. எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது அவங்களோட ஊழியக்காரங்க வசனங்களை பற்றி பேசுகிறாங்க. இயேசுப்பா ரட்சிப்பு கொண்டு வந்தார் என்று சொல்லி பேசுகிறாங்க. சக மனுஷங்களை நம்ம மதிக்கணும், எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தான் இந்த சுவிசேஷம் வந்தது என்று சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அதே ஊழியக்காரங்களை ஒரு மீட்டிங்கில், ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர் பின்னாடி கொடுத்தா கோவப்படுறாங்க, ஈகோ வருது, சண்டை போடுறாங்க, பேசாம இருக்கிறாங்க. அதை புரோக்கன்னஸா பார்க்கிறேன். நம்மளை சுத்தி புரோக்கன்னஸ் அவ்வளோ இருக்கு. அது ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி இருக்கு. பாவம் எப்பொழுது இந்த உலகத்துக்குள்ள வந்ததோ அப்பொழுது புரோக்கன்னஸ் வந்துருச்சு. ஆனா ஒரு கருத்தை சொல்லட்டுமா? அகங்காரம் பிடிச்சு, பாவத்துக்குள்ள அடம் பிடிச்சு, மற்றவங்க கிட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நடந்துக்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு அழுகை குரல் இருந்துகிட்டே இருக்கு. பிச்சை எடுக்கிற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய இந்த புரோக்கன்னஸை மாற்ற யாராவது வரமாட்டாங்களா, ஏதாவது நடக்காதா, எப்படியாவது இது மாறாதா என்று சொல்லி எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு இருக்கிறாங்க. மெய்யான தேவனை ஆராதிக்கிறவங்க கூட அந்த மெய்யான தேவன் என்ன சொல்றான்னு தெரியாம வேற என்னமெல்லாம் செஞ்சு மனுஷங்களை நம்பி அவங்களும் என் நிலைமை இப்படி மாறாதா, இந்த மாதிரி ஆராதிச்சா மாறாதா, இந்த மாதிரி பண்ணா மாறாதா, இந்த மாதிரி அமாவாசை பிரேயர் பண்ணா மாறாதா என்று சொல்லி தவறான காரியங்களாக செஞ்சு அவங்களும் இப்படிதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அவங்க உலகத்தின் மனிதர்களை, பணத்தை, உலகத்தின் காரியங்கள்லாம் நம்பிட்டு அவங்கள போய் பாருங்களேன். இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இல்லை, கடவுள்லாம் இல்லை, நம்ம ப்ராக்டிக்கல் சொல்றோம் பாருங்களேன். அவங்க மேனேஜருக்கு, அவங்க பாஸுக்கு அவங்க காக்கா பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க அப்ப என்ன பண்றீங்க? உங்க பாஸ், உங்க மேனேஜரை, அந்த பேங்க் பேலன்ஸ், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை தானே கடவுளை நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே இருக்கு புரோக்கனஸ், எல்லாருக்கிட்டையும் அந்த அழுகை இருக்கு. ஏன்னா நம்ம புரோக்கன் வேர்ல்ட்ல இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரோக்கன் வேர்ல்டுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஷாலமாக வந்திருக்கிறார். இந்த உடைக்கப்பட்ட காரியங்கள், உடைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஆறுதலாக, ஆதரவாக, பதிலாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அதாவது இயேசுப்பா சொல்றாரு, நீங்க அனாதையா இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை என் பிதா அனுப்புவார் என்று சொல்றாரு. அந்த தேற்றரவாளர் வந்துட்டாரு. அந்த தேற்றரவாளர் இங்க இருக்கிறாரு. இஸ் ஹியர். The Spirit of God is here. இந்த brokenness மாற்றுவதற்கு அந்த Spirit of God இருக்கிறாரு. அசைவாடி கொண்டிருந்தார் ஆதி ஆகமத்தில். ஆனா இன்றைக்கு எங்க தெரியுமா இருக்கிறாரு அவரு? இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கிறாரு அவரு? இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அப்பப்போ டோக்கன் போட்டு அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அந்த அசைவாடுதல் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் அப்படியா மேலே அசைவாடிட்டு இருக்கிறாரு. ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம் அவர் மேலே அசைவாடிட்டு இருந்தாருன்னு. ஆனால் இன்னைக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறாரு.
இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்துக்குள்ள இருக்கிறார். அந்த ஷாலம் இந்த புரோக்கனஸ்க்கு எப்படி வரும்னா நம் மூலமாக தான் வரப்போகிறது. பை எவ்ரி ஸ்பிரிட் ஃபில்ட் பர்சன், இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருத்தர் மூலமாக தான் அவங்க இருக்கிற பகுதி, அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருக்கிற குடும்பம், அவங்க இருக்கிற வேலை சூழ்நிலைகள், அவங்க இருக்கிற ஊழியம், அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்தோட புரோக்கன்னஸை மாற்றுவதற்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அதுக்கு தான் இருக்கிறாரு. நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது, நல்லா கவனிச்சுக்கோ, நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுது, நம்ம ஒரு வேலைக்கு புதுசாக இன்டர்வியூக்கு நம்ம அப்ளை பண்ணி அந்த இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க என்றால், நம்ம பல நேரத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, மற்றவங்களாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, சாக்லேட் கொடுக்குறோம் இல்லையா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு என்று சொல்ல தெரியுமா? சொல்லுவோமா? எனக்கு வேலை கிடச்சிருச்சு, சசம ட்ரீட் வைப்போம், பார்ட்டி வைப்போம். நான் சொல்கிறேன், கர்த்தரோட பிள்ளைங்க, ஸ்பிரிட் ஃபுல்டு பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஸ்பிரிட் ஃபுல்டு பிள்ளைங்க, ஷாலமாக மாறின பிள்ளைங்க, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. என்னால் அந்த இடத்திற்கு, அந்த இடத்தோட புரோக்கன்னஸ் மாறுது, அங்கே ஷாலம் வரப்போகிறது. இது பெருமை இல்லை, இது உண்மை. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல இருக்க புரோக்கன்னஸ் மாறுறதுக்காக கர்த்தர் அங்கே கொண்டு போறாரு. நம்மளை சும்மா உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போல, சும்மா ஒரு குடும்பத்தில் நீங்கள் இல்லை, சும்மா ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் போல. அந்த இடத்துல புரோக்கன்னஸ் இருக்கு, உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சமாதானம் வரணும், சுகம் வரணும், விடுதலை வரணும்னா கர்த்தர் அங்கே கொண்டு போறாரு. பை த வே, ஷாலம்னா வெறும் பீஸ் இல்லை. நிறைய பேர் ஷாலம்னா பீஸ் நினச்சிக்கிறாங்க. வெறும் பீஸ் கிடையாது, ஷாலம்னா முழுமை. அந்த முழுமை எப்படி வரும்? இன்னைக்கு நம்மள மாதிரி கர்த்தருடைய ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புளால தான் வரும். நான் நிறைய வாட்டி இதை சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். பிராட்வே ஏரியாவுக்கு ஆண்டவர் சும்மா நம்மளை கூட்டிட்டு போல. பிரேக் ஃப்ரீ பிராட்வேன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் சும்மா நமக்கு கொண்டு வரல. அந்த இடத்துல நான் ஏன் அங்கே வரணும், அந்த இடத்துல நீங்கள் ஏன் அங்கே வரணும், நீங்கள் ஏன் அங்கே பிறக்கணும், நம்மளாம் ஏன் ஒன்றாக வரணும், ஏன் அந்த இடத்துல ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கணும், ஊழியத்தை ஆரம்பிக்கணும். ஒரு புரோக்கன்னஸும் ஆண்டவர் அந்த பாரிஸ் பகுதியில், பிராட்வே பகுதியில் மாற்றிருக்கிறாரு. நம்புறீங்களா இல்லையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 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 சென்ட் ஜேவியர் ஸ்ட்ரீட்டில் போன வாரம் நிறைய தம்பிங்க இருக்கிறாங்க அந்த சைடு இருந்தவங்க. அவங்களாம் அதிகமாக நேசிக்கிறேன், அவங்க குடும்பங்களாம் அதிகமாக நேசிக்கிறேன். அவங்களாம் ரட்சிப்புல வந்துட்டாங்க, அவங்களாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அங்கே இன்னும் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல போதை பொருட்கள் விற்கப்பட்டதான் என் கண்ணால் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். வீடுகள் முன்னாடி உட்காந்து நைட்டு பெரிய பெரிய ஃபேன்சி கார்ஸில், ஆடி, BMW, பென்ஸ்லாம் வாலிப பிள்ளைங்க வந்து இறங்குவாங்க. இறங்கி அங்கே முன்னாடி உட்காந்து விட்டு காசு கொடுப்பாங்க, பொட்டலம் வாங்கிட்டு போவாங்க. பாரிஸ் பக்கத்தில் எத்தனையோ விஷயம் மாறிச்சு, எத்தனையோ விஷயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறிச்சு. ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இடத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறி நிறைய பேருக்கு தெரியும். அங்கே நாங்கள் போகும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துல மெட்ரோ வந்த பிறகு அந்த பகுதியை எப்படி மாறிச்சுன்னு தெரியும். மழை பெஞ்சா, புயல் அடித்தா எப்படி இருக்கோ, அதுக்கப்புறம் அது எப்படி மாறிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து எத்தனை பேர் படித்து முன்னேறினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மனசை உறுத்திட்டே இருந்தது. அந்த போதை காரியங்கள், போதை விற்கிறது, அந்த மார்க்கெட்டு, அந்த அந்த வீடுகள் முன்னாடி விற்கப்படுகிற அந்த போதை இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி பெரிய அதிகாரிங்கிட்ட நான் பேசியிருக்கேன் தனிப்பட்ட முறையில். என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? தயவு செய்து அதில் போகாத, அதில் சம்மந்தப்பட்டிருந்து பெரிய ஆளுங்க, உனக்கு ஆபத்து வரும், அதை மாற்றவே முடியாது. நாங்கள் மாற்றவே முடியாதுன்னு சொன்னவர் ஒரு பெரிய அதிகாரி. இன்றைக்கு ஆண்டோட நாமத்து மகிமைக்காக சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு வீடு இல்லை. இப்போது அந்த ரோடு க்ளீனாக இருக்குது, கிளியராக இருக்குது. அவங்களுக்குலாம் நல்ல வீடு கிடைக்கும், நல்லா முன்னேறுவாங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பட் போதை பொருட்கள் விற்கப்பட்ட இடங்களில் ஒரு வீடு இல்லை. மாற்றவே முடியாது என்று சொன்ன இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அதில் பங்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சிலருக்கு வந்து அதிக பங்கு இருக்குது, சிலர்லாம் முயற்சியில் எடுத்துருக்கிறாங்க. எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்துக்க நிறைய பேர் ஜெபிச்சோம், பல காரியங்கள் அந்த இடத்துக்காக நம்ம செஞ்சுருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு போனார்னா அந்த இடத்தோட புரோக்கன்னஸை மாற்றுவதற்காக, ஷாலம் கொண்டு வரதுக்காக ஸ்பிரிட் ஃபுல் நம்மளை கொண்டு போகிறாரு. ஆனால் என்ன வருத்தம்னா, பல நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, புரோக்கன்னஸை மாற்ற வேண்டிய நம்ம அந்த இடத்துல இன்னும் புரோக்கன்னஸ் ஆகிறோம். பண்ணுறோமா? அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டிய நம்ம, அந்த இடத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டிய நம்ம, அந்த இடத்துல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டிய நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே அந்த இடத்த இன்னும் சின்ன பின்னமாகிடும். ஏன் தெரியுமா? எப்படி நம்ம பண்ணுறோம்? நம்ம வார்த்தை மூலமாக பண்ணுறோம்,
பேசுகிற அது தரக்குறைவான வார்த்தைகள். நம்ம வசனங்களை பிடிக்கும்போது பயங்கரமாக பேசுவோம், ஜெபிக்கும் போது பயங்கரமாக பேசுவோம். ஆனால் ஒருத்தர் திட்டும் போது அதோட அதிகமாக திட்டுறோம், கேவலமாக திட்டுறோம், கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், பின்னாடி பேசுகிறோம், கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், இச்சை. சில 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 நபர்கள்லாம் ஒரு இடத்துக்கு வராங்கனாலே நம்ம பயப்படுவோம். அச்சோ இவங்க வராங்களான்னு நினைக்கிறோம். நான் எப்போதும் ஜெபிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஆண்டவரே, எனக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் என்ன பொண்ணு பொருள் கொடுக்குறீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் அந்த இடத்துல இல்லாத பொழுது இவன் ஏன்டா வந்தான் அப்படின்னு பேசக்கூடாது, இவன் கூட ஏன்டா பேசணும்னு நினைக்கவே கூடாது. இருக்கிறதுலே மோசமான காரியம் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. நம்ம முன்னாடி நம்மளை பெருமையாக பேசவே வேணாம் யாரும், நம்ம பின்னாடி அட்லீஸ்ட் நம்மளை தரக்குறைவாக பேசக்கூடாது. அதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் பல நேரங்களில் நம்ம வார்த்தையால் நம்ம செய்கிற சில சில்லி ஸ்டூப்பிடாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். ஆக்சுவலாக அந்த விஷயங்களுக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம புரோக்கனஸை மாற்றுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அமைச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்னும் புரோக்கன் ஆக்கியிருப்போம். இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன், புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம். சர்ச்சா நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம், நம்ம உணர வேண்டிய விஷயம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஏன் நமக்குள்ளே இருக்கிறார் தெரியுமா? ஏன் நமக்குள்ளே இருக்கிறார் தெரியுமா? நம்ம இன்னும் அந்நிய பாஷை பேசணுன்றதுக்காக மட்டும் இல்லை, நம்ம இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பணுன்றதுக்காக மட்டும் இல்லை. அதெல்லாம் அது கிஃப்ட்ஸு, அதெல்லாம் கிஃப்ட்ஸு, வரங்கள். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எதுக்கு தெரியுமா அந்த பரிசுத்த ஆவி நமக்காக கொடுக்கப்பட்டாரு? நம்ம எங்கே இருக்கிறோமோ, எங்கே அனுப்பப்படுகிறோமோ, எங்கே போகிறோமோ, எங்கே தங்குறோமோ, அங்கே இருக்கிற போக்கன்னஸ் மாறுவதற்காக. அங்கே பிச்சை எடுக்கிற அந்த அந்த சிச்சுவேஷன், அந்த பீப்புள் அவங்க சொல்லணும், இதை விட ஒரு ஆவி, கர்த்தரோட ஆவி இருக்கிற ஒரு மனுஷியை நான் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஜோசப் was the answer for the problem. யோசேப்பு அந்த பார்வோனுக்கும் அந்த எகிப்து தேசத்திற்கும் பதிலாக மாறினான். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பதிலாக வைத்திருக்கிறார். பல இடங்களுக்கு, பல காரியங்களுக்கு, பல பிஸ்னஸுக்கு கர்த்தர் நம்மை பதிலாக வைத்திருக்கிறார். we are the answer. எல்லாம் சொல்லுமா, நாங்களே பதில், நாங்களே பதில், நாங்களே பதில். ஹல்லேலூயா. பல குடும்பங்களில் இன்னைக்கு இருக்கிற அந்த குறைவுகள் மாறுவதற்கு நாம் தான் பதிலாக இருக்க வேண்டும். பல ஊழியங்களில் ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிற குறைவுகள் மாறுவதற்கு நாம் தான் பதிலாக இருக்க வேண்டும். பல வேலைகளில் பிஸ்னஸஸில் இருக்கிற குறைவுகளுக்கு நாமே பதிலாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி தான் நம்மை வைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறாரு. இந்த உலகத்தின் புரோக்கன்னஸ்க்கு ஷாሎም மட்டும்தான் பதில். அந்த ஷாலம் எப்படி வரும் என்றால் நம் மூலமாக வரும், நம் ஒவ்வொருத்தர் மூலமாக வரும். ஏனென்றால் நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார், ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறார். அதை எல்லாரும் பார்க்கும்படியாக நம்ம வாழ வேண்டும். சரி, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நான் இந்த பல கம்பெனியில் வேலை செஞ்சேன். அதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது இன்டர்வியூ எடுக்கிறேன். அப்போ நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டோர்ஸ்னால் அது ரீட்டெயில் சொல்லுவாங்க, ஷாப்னு வச்சுப்போங்க. இந்த ஷாப்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் நான் வந்து இன்சார்ஜாக இருந்தேன். ஒரு ஷாப்பில் ஒரு பையனை வந்து இன்டர்வியூ பண்ணுறேன். அங்கே வந்து மேனேஜராக இன்டர்வியூ பண்ணுறேன். அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவன் வந்து கிறிஸ்துவ பையன். அவன் எனக்கு இன்னொரு பாஸ்டர் மூலம் தான் ரெஃபரன்ஸ் வந்தது எனக்கு. ஸோ அதனால் அவனை இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவ பையன். அவன்கிட்ட கேட்குறேன்ப்பா, இந்த ஷாப்பில் அவன் என்ன படிச்சிருக்கான், எல்லாம் முடித்த பிறகு இந்த ஷாப்பில் இன்றைக்கி வந்து பிஸ்னஸே இல்லை, லாஸில் போயிட்டுருக்குது ஷாப்பு. நீ எப்படி இந்த ஷாப்பை திரும்பி ப்ராஃபிட்டபுளாக மாற்றுவ அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன பதில் சொன்னான்? என்ன சொல்லியிருப்பான் யோசிங்க, சொல்லுங்கள் யாராவது. டெய்லி காலைல சார் நான் வந்த உடனே அந்த ஷாப்பில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க என்னையே கேட்டான். திரும்பி 20 பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு. டெய்லி காலைல வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் ஜெபிப்பேன் சார். ஜெபிச்ச பிறகு அந்த 20 பேரை நிற்க வச்சுட்டு எல்லாரையும் அந்நிய பாஷையில் வந்து ஜெபிக்க சொல்வேன். நான் கேட்டேன் அவன்கிட்ட, எல்லாரையுமாப்பா 20 பேரையுமாப்பா? ஆமாம் சார் 20 பேரையும். ஷாப்பில் நிற்க வச்சாப்பா? ஆமாம் சார் ஷாப்பில் நிற்க வச்சு.
அதில் நிறைய பேர் இந்துஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அவங்களும் ஜெபிக்கணும் சார், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும் சார், இதை நான் செய்வேன் சார், நீங்கள் எனக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்களேன், எப்படி அங்கே ப்ராஃபிட்டபிள் ஆகுதுன்னா. நான் சொன்னேன், நீயும் வேலையில் இருக்க மாட்டேன், நானும் வேலையில் இருக்க மாட்டேன், அப்போ நம்ம 2 பேரும் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னு. நான் மட்டும் சொன்னேன், தம்பி சரி ஓகே நீ இது பண்ணுறேன்னே வச்சுப்போம், அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவேன்? அதுக்கப்புறம் டெய்லி பைபிள் வாசிப்பேன். அதுக்கப்புறம் என் முகத்தையே பார்த்துருந்தான். வேலை செய்வன் கடைசி வரைக்கும் சொல்லலை அந்த பையன். அவன் ரெஸ்யூமை பார்த்தா எல்லா கம்பெனியும், அது வரைக்கும் 10 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறான். அவன் வேலை செய்ய ஆரம்பித்தே ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், 10 கம்பெனி மாறி இருக்கிறான். எல்லாத்துலேயும் அமுச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ புரிஞ்சிச்சு ஏன்னு. ஃபஸ்ட்டு அவனை ரெஃபர் பண்ண பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அவன் இவ்வளோ கம்பெனி மாதிரி? இல்லை, அவன் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கு, அங்கே எல்லாம் தப்பாக நடக்கிறனால அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வேறு அப்படின்னாரு. அப்புறம் ரெஸ்யூமை பார்த்து அவன் இப்போ பேசுறதை பார்த்து தெரிஞ்சு போச்சு உண்மை என்னன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்நிய பாஷையோ ஆவிக்குரிய காரியங்களோ நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு. அந்நிய பாஷை இம்பார்ட்டன்ட், ஆவிக்குரிய வரங்கள் இம்பார்ட்டன்ட், அது என்னோட தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் growthக்கு. அது மற்றவங்களுக்கு படம் போட்டு காட்டுகிற ஒரு வியாபாரம் கிடையாது. ஆனால் ஒரு வேலைக்கு கர்த்தர் நம்மளை அனுப்பும்போது அந்த வேலையில் அந்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி உதவி செய்வார்? அந்த ஆவியானவர் இருக்கிற நம்ம அந்த வேலையில் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்? அப்போது நம்மக்கிட்ட அந்த கேளுக்கிட்ட இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்பிரிட்டை மற்றவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்மளை ஒரு ஆன்சராக பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்லி நம்மளை பார்ப்பாங்க, ஆன்சராக பார்ப்பாங்க. எப்போ நீங்கள் அந்த வேலைக்கான தீர்வுகளை கொண்டு வரும் பொழுது. அதுதான் நீ நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுறது கிடையாது. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆவியானவர்னா என்னன்னே சரியாக புரியல அவங்களுக்கு. ஹோலி ஸ்பிரிட்னா நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஒரு இந்துக்கிட்டேயோ ஒரு முஸ்லீம்கிட்டேயோ ஒரு மற்ற சகோதரர்கிட்ட நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவர்கள் சொல்லி பாருங்களேன், ஓடி போய்டும் அவங்ககிட்ட இருந்து 10 மைல் தூரம். ஏன்னா பயம்படுத்தி வச்சிருக்கிறோம் அவங்கள. They are scared about the Holy Spirit, but they should love the Holy Spirit. அவங்க ஏன் லவ் பண்ண மாட்டாங்க? நம்மளால தான். They hate because we do not project actually who the Holy Spirit is. யார் அந்த ஆவியானவர் நம்மளை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு I will show you just very quickly just 3 things, 3 காரியங்களை வேகமாக காண்பிக்கிறேன். யோசேப்புக்குள்ள இருந்த ஆவியானவர் யார், எப்படி, என்ன செஞ்சாரு, ஏன் அவன் அவ்வளோ உயரத்துக்கு போனான், ஏன் அவன் அவ்வளோ எலிவேஷன் அடைஞ்சான் என்பதை வேகமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தா என்ன தோணுது? ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோவில் என்ன போடப்பட்டா, ஒருத்தன் வந்து எல்லா சாப்பாடையும் வச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பின்னாடி இந்த கேட்குறேன் இப்படி வச்சதா கேட்குறது இல்லை, இப்படி வச்சாலும் கேட்குறது தான். நடுவில் ஒரு கிளாஸ் டோர் இருக்குது. அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இருக்குது. ஓகே, ஸோ எல்லா சாப்பாடும் இங்கே இருக்குது. ஒரு மனுஷன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பின்னாடி இருக்கிறவங்க உள்ளே வந்து அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால சாப்பிட முடியல. நல்லா கவனிங்க, இப்போ இந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ சாப்பாடு தேவையா? தேவையில்லை. ஆனால் பாருங்கள், அவன் ஒரு செவுருக்கு பின்னாடி ஒரு அடைப்புக்கு பின்னாடி உட்காந்து எல்லா சாப்பாடையும் எவ்ரி ஃபுட் விச் இஸ் தேர் இஸ் ஈட்டிங். பின்னாடி கதறாங்க, பெக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான், அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதுதான் பெரிய விஷயம். நல்லா கவனிச்சுக்கோ, அவன் திரும்பி கூட பார்க்கல. இஸ் நாட் டிஸ்டர்ப், இஸ் ஒன்லி ஒரிட் அபவுட் த ஃபுட். அந்த ஃபோட்டோ நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை மூடி ரசித்து அந்த சாப்பாடை சாப்பிட்றான். பின்னாடி இவ்வளோ பேர் கதறிட்டு இருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. இவ்வளோ சாப்பாடு அவங்ககிட்ட இருக்கிறது அவனுக்கு தெரியல. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு நடக்கிற பெரிய மாற்றம் தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ்லேருந்து சர்விங் மென்டாலிட்டிக்கு போவோம். செல்ஃபிஷாக இருக்க மாட்டோம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் செல்ஃபிஷ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் நல்லா. நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய தேவை, உங்களுடைய காசு, உங்களுடைய நேரம், உங்களுடைய சுகம், அதை மட்டும் யோசிக்கிறவரை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் தேவைன்னு அர்த்தம். அப்போ வாங்க டோக்கன் போட்டு நம்ம அவரை வர வச்சிடலாம். ஆனால் எப்போ நீங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் பர்சனாக மாறுறீங்களோ, மற்றவங்களை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ, உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. அவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயம் வாங்கியிருப்பீங்க, அவங்ககிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க மூலமாக எல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க.
ஏன் எனக்கு கரெக்டாக காஃபி போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன் எனக்கு வேலைக்கு வந்தால் என்னை எஞ்சி நின்று சல்யூட் அடிக்க மாட்டாங்க, ஏன் என்கிட்ட அன்பாக பேச மாட்டாங்க, ஏன் நினைக்கிறத செய்ய மாட்டாங்க என்று சொல்லி டிமாண்டிங்காகவே இருந்திருப்போம். நம்ம அந்த டிமாண்ட்ஸ் அவங்க எதுவும் சைடில் இருந்தால் நமக்கு அவங்களுக்கு கோவம் வருது, பின்னாடி பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு என்ன ஏதோ பிரச்சனை இருக்குமோ, சம்திங் தே நீட், தேர் பெக்கிங் ஃபார் சம்திங், ஏதோ புரோக்கன்னஸ் இருக்குன்னு நம்ம யோசிக்காத மனிதர்களாக இருந்தோன்னா நம்மளுக்கு ஆவியானவர் தேவை. யோசேப்பு பாருங்க, யோசேப்பு எப்படி பெரிய ஆள் ஆனாரு? கனவு கண்டனாலியா அடுத்தவங்க கனவை இன்டர்பிரட் பண்ண பிறகுதான் பெரிய ஆள் ஆனாரு. ஆனா இதே யோசேப்பு எப்போ பிட்டுக்குள்ள போனாரு, பள்ளத்துக்குள்ள போனாரு? அவர் கனவு கண்டும் பொழுது. யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் 2 கனவு வருகிறது. ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வேகமாக வாசிப்போம். ஆதியாகமம் 37:5, Genesis 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன்னா அவனோட கனவு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் சொல்றான் அவன் பிரதர்ஸ் கிட்ட, ஒரு பெரிய நிறைய அந்த இதெல்லாம் இருந்தது, அந்த ஷீவ்ஸில் அது இருந்தது, அதெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கு. அதில் வந்து அவன் எப்படி சொல்றான் அந்த கனவுல, ஒரு ஷீவ் நிற்குதான், மற்ற எல்லாமே அதை பார்த்து போ பண்ணுது, வணங்குது என்று சொல்றான். அதே மாதிரி இன்னொரு கனவு என்னது, அவனுக்கு வணங்குற மாதிரி. 2 கனவும் என்ன சொல்றான், அவன் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவன் வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்ல வரானா, அந்த 2 கனவு மூலமா, அவன் கண்ட 2 கனவு மூலமா அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த கனவு ஒருவேளை என்ன அர்த்தத்தில் வந்திருக்கலாம், என்ன அர்த்தத்தில் வேணா வந்திருக்கலாம், ஆனால் அவன் அதை சொல்லும் பொழுது தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை பற்றி அவன் சொல்லும் பொழுது, அதை பெருமையாக பேசும் பொழுது அவனுக்கு வெறுப்பு வந்தது. அவன் பள்ளத்துக்குள்ள போனான், விற்கப்பட்டான். ஆனால் அவன் எப்போ உயரத்தை பார்க்க ஆரம்பிச்சானோ, எப்போ தெரியுமா உயரத்தை பார்க்க ஆரம்பிச்சான், அவன் எப்போ மற்றவர்களின் நலனுக்காக கனவுகளை, அவர்களுடைய கனவுகளை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சானோ, அதாவது மற்றவங்களுக்கு இருந்த கஷ்டத்தை போக்க ஆரம்பிச்சானோ, என்ன பண்ணா, பிரிசனில் என்ன பண்ணா, 2 வேலைக்காரர்கள அவங்க அந்த கனவு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது, தூங்க முடியல, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இவன் அந்த கனவுக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர செய்தான், ஷாலம் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஆக்சுவலா பிரிசன்ல இருந்து அவன் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு காரணம்னா, அந்த பார்வோன் ராஜாக்கு ஆன்சராக மாறும்போது, இதை போல யாராவது ஒருத்தரை பார்க்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னது காரணம் என்ன, அவருடைய கனவுக்கு, அவருடைய பிரச்சனைக்கு பதில் கொண்டு வரும்போது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு என்று சொல்லி, எந்து என்று சொல்லி, நான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற வரைக்கும், நீங்கள் அப்படி பேசுகிற வரைக்கும், அப்படி போராடுற வரைக்கும் உங்களால் முன்னேறவே முடியாது. அப்படி வருகிற முன்னேற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்காது, இன்னும் புரோக்கன்னஸ் தான் ஆரம்பிக்கும். ஆனால் எப்போ நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் முன்னேற முடியும், அப்போ தான் பிரிசன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஆனால் நல்லா பார்த்துச்சுங்க, அந்த முன்னேற்றத்துக்காக சர்வ் பண்ணாதீங்க. உண்மையாகவே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த வேலையில், ஆண்டவர் இந்த குடும்பத்தில், ஆண்டவர் இந்த பகுதியில், இந்த ஊழியத்தில் என்னை வச்சிருக்கிறது இங்கே இருக்கிற புரோக்கன்னஸ்க்கு என்னை ஒரு ஷாலமாக கொண்டு வரதுக்காக என்று புரிஞ்சுக்கோங்களேன். சுற்றி பாருங்க, சுற்றி பாருங்க, அப்போ தானாகவே ஆண்டவர் உங்கள் மூலமாக அந்த புரோக்கன்னஸை மாற்றுவார், உங்களையும் அந்த ப்ராசஸில் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஸ்பிரிட் என்ன பண்ணுவார், நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸை மாற்றி சர்விங் பர்சனாக மாற்றுவார். நெக்ஸ்ட்டு இதை பார்க்கும்போது என்ன தோணுது, எஃபர்ட்ஸு கோல் அச்சீவ் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. அந்த ஸ்டெப்ஸு ஒன்று கஷ்டப்பட்டு படிப்படியாக ஏறினா நமக்கான அந்த இலக்கை அடைய முடியுன்றதை அது சொல்கிற காரியம் இல்லையா. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸு ஒன்றும் ஒரே மாதிரி இல்லை. அந்த ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் எப்படி ஏறுவாங்க, ஒன்றா தான் ஏறணும், ஒரே மாதிரி, ஒரே எஃபர்ட்டு இல்லையா. அதே மாதிரி திரும்ப 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 ஸ்டெப்பு ஏறினா தான் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சில சமயத்தில் நான் இதை குறித்து நிறையா பேசிகிட்டு இருக்கிறேன், இன்ஸ்டண்ட்டை பற்றி பேசுகிறேன். ஆனால் அதில் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். யோசேப்பு இந்த 41ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம், வேகமாக வாசிங்க. 41ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே
என் ஜனங்கள் எல்லோரும் என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க அடங்கி நடக்க கடவார்கள். அப்புறம் சிங்காசனத்தில் மாத்திரம் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். வெறும் இந்த த்ரோன்ல மட்டும்தான் நான் கிங்கு, மற்றபடி எல்லாவற்றும் நீ தான் நெக்ஸ்ட். எவ்வளவு பெரிய ஒரு எலிவேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டர்வியூ வச்சாரா? யோசேப்புக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்ததா? 3 4 5 6 இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்ததா? மெடிக்கல் டெஸ்ட் நடந்ததா? இல்லாட்டி நீ இந்த குழுவை பார்த்துட்டு வான்னு சொன்னாரா? இல்லாட்டி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு சொன்னார்? இல்லை, ஒரே நாளில் ஒரே இன்ஸ்டன்ஸில் அரண்மனையில் இமீடியட் டெசிஷன், நெக்ஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டாரு. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆன் த எர்த். அவருக்கு அடுத்த கட்டத்தை இந்த த்ரோனை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் நீதான்ப்பா அப்படின்ட்டாரு. எப்படி இது growth வந்துச்சு? உடனே வந்துச்சா? இதில் பார்க்கும்போது உடனே வந்த மாதிரி இருக்கு, ஆனால் அது உடனே வரல. யோசேப்பு தனக்கு கிடைச்ச கிஃப்டை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட்ஸை அவன் திரும்ப 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 யூஸ் பண்ணிட்டே இருந்தான். எஃபர்ட்ஸ் திரும்ப திரும்ப. ஃபஸ்ட்டு அவன் அதை செல்ஃபிஷாக ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ப்ரிசனில் யூஸ் பண்ணுறான். அங்கே அவனுக்கு பதில் கிடைக்கல, ஆனாலும் யூஸ் பண்ணுறான். திரும்ப அரண்மனைக்கு வரான், அங்கே அவனுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு, ஆனாலும் வந்து அதை யூஸ் பண்ணுறான். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரத்தை, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பீப்புளை நம்ம அதனால உடனடியாக நம்மளுக்கு பதில் கிடைக்காட்டியும், உடனடியாக நம்மளுக்கு உயரங்கள் போகாட்டியும், அதில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும். கன்சிஸ்டண்டாக செஞ்சுருக்கணும், திரும்ப திரும்ப செய்யணும், திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். என்னை மதிக்கலையே, என்னை அங்கீகரிக்கலையே, எனக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலையே, don't expect that. You keep doing what you have to do. அதை செய்ய 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 சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நம்ம நினச்சிக்கிறோம் மற்ற சகோதர இந்து சகோதர சகோதரிலாம் சொல்லுவாங்க, நல்ல நேரம் இந்த நேரத்தை தான் நடக்கும்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒரு அடியாக எடுத்து நான் நடந்து போகிறேன், மேலே போக மாட்டேன்னு. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரெயிட் ரோடில் நடந்துட்டு இருக்கிறீங்கன்னு, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னா ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இல்லை, ஆக்சுவலாக உங்கள் கண்களுக்கு தெரியல, அது ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகுது. ஆக்சுவலாக யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் மோசம். அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான், நான் கீழே தானே போயிட்டே இருக்கேன், நான் கிஃப்ட்டை யூஸ் பண்ண முதல் முறையாக என் கனவை சொன்னேன், என் சகோதரர்கள் தூக்கி என்னை இதில் பள்ளத்தாக்கில் போட்டாங்க. அடுத்த முறை கனவு சொல்லும்போது ஜெயிலே வச்சிட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன், கீழே போயிட்டுருப்பேன்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். அவன் நினைக்கலாம், அவன் திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணான். ஆனால் பாருங்கள், அது ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் அவனோட கோலுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தார். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுது, the spirit of God இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு இடத்துக்கான புரோக்கன்னஸ்க்கு ஷாலம் கொண்டு வர்றீங்கன்னா, அந்த இடத்துல சில சமயம் நீங்கள் உடனடியாக பதிலை பார்க்க முடியாது. நாங்கள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மோர் தென் 12 years, இன்ஃபேக்ட் நாங்கள் பிரேக் ஃப்ரீ ப்ராட்வே ஆரம்பிச்சு 2005 2006 நினைக்கிறேன். அந்த சமயத்திலிருந்து எவ்வளோ வருஷங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஜபங்கள், ஆனா பிரேயர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. எத்தனையோ வருஷம் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஊழியங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு சண்டையும் பிரசங்கம் கொடுத்துட்டே தான் இருந்தோம். நம்ம மக்கள் கம்யூனிட்டி ஸ்கூல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. தொடர்ந்து 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 அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்ஸை, டேலண்ட்ஸை அது எதிர்பார்க்காம இவங்க மதிக்கல அவங்க மதிக்கல, ஆட்கள் வரலையே, மனிதர்கள் சபைக்கு வரமா, எதுவுமே நினைக்கல. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சேரில் 0 ஆள் இருந்தால் கூட, இதே இன்னைக்கு நான் இந்த சண்டே நான் வரும்போது இங்கே ஒரு ஆள் கூட சேரில் இல்லாட்டி கூட இதே வேகத்தோட மெசேஜ் கொடுப்பேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்க உயரங்களுக்கு அப்படியே நம்ம கண் மூடி கண் திறந்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் அந்த உயரத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. யார் இவரு? இது பார்க்கும்போது என்ன தோணுது? குழந்தைத்தனமான எண்ணங்கள். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் தாண்டி அந்த குழந்தையோட தாட்ஸ் பாருங்கள், தெரியுதா? டாய்ஸு, சாக்லேட்டு, விளையாட்டு பொருள், இதெல்லாம் மனசில் ஓடுது. ஒரு குட்டி குழந்தையோட மனசில் வந்து தோணுகிற காரியங்கள் இல்லை, கரெக்டா இல்லையா? சொல்லுங்கள். அதான் அந்த குட்டி குழந்தையோட வேர்ல்டு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்க, அந்த யோசிக்கிற எந்த விஷயத்தையாவது அந்த குழந்தையால வாங்க முடியுமா? அதால் தனியாக வாங்க முடியுமா? அதை தேடி போய் கண்டுபிடிச்சி எடுக்க முடியுமா?
முடியுமா முடியாதா? வாய்ப்பே கிடையாது. இல்லை, அது மனசில் யோசிக்க தான் முடியும். அந்த யோசனையை அழுகையால் வெளிப்படுத்த முடியும். இல்லாட்டி அந்த பொருள் முன்னாடி இருந்தால் அதை கிராப் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக ஒர்க் பண்ணி, பிளான் பண்ணி, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, இல்லாட்டி கடையில் போய் தனியாக போய் வாங்கியோ, அதுக்காக பணம் சம்பாதிச்சு அதை வாங்கிறதுக்காக காரியங்களை செய்தோ அது முடியாதுல்ல. ஐ கேன் ஒன்லி திங்க், இமேஜின், விஷுவலைஸ். இன்னைக்கு பல நேரங்களில் உலகத்தில் கிறிஸ்துவர்கள் எஸ்பெஷலி வெறும் விஷுவலைஸ் பண்ணுற பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசி பாருங்க, கிறிஸ்துவர்கிட்ட பேசி பாருங்க, பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க, சூப்பர் நேச்சுரல் விஷயம் பேசுவாங்க. 7வது 9வது 10வது எவனுக்கெல்லாம் போனதெல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசுறது பாதி நேரம் அவங்களுக்கே புரியுதான்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசுவாங்க. நிறைய பிப்ளிக்கல் விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க அவங்க தீர்க்க தரிசனமாக பேசுகிற விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும். ப்ராஃபட்டிக்காக பேசுகிற விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்மளும் அந்த அந்த வசனத்தை பிடிச்சிப்போம், ப்ராஃபஸி பிடிச்சிப்போம். இதெல்லாம் பைபிள் தான், பைபிள் தான். நான் வரேன், அவசரப்படாதீங்க. பைபிள் தான், எல்லாமே பைபிள் தான். ப்ராஃபஸி எல்லாமே பைபிள் தான். ஓகே, பைபிள்லேருந்து சொன்னாங்கன்னா பைபிள். ஓகே, ஸோ வாளாக்காமல் தலையாக்குவான். உங்களை கடன் வாங்குகிறவர்களாக, கடன் கொடுக்கிறவர்களாக, உங்களுக்கு என்ன சுகம், இப்படி பல விஷயங்கள், பல காரியங்களை பேசுகிறவர்களாக, திங்க் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறவர்கள். கரெக்டா இல்லையா? ஆனஸ்டாக சொல்லுங்கள். போன வருஷம் 2024 எடுத்துக்கோங்க. 2024 ப்ராமிஸ் என்னது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ என்ன நடக்கும்? எல்ஐசின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த சொன்னது எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த ப்ராமிஸ்னால என்ன நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? அது நடந்துச்சா உங்க வாழ்க்கையில்? சொல்லுங்க, நடந்துச்சா? எல்லாமே நடந்துச்சா? சரி விடுங்க, மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கு. இந்த வருஷம் ப்ராமிஸ் என்ன? இதுவே வழி. ரெண்டு மாசம் இருக்கு. நடந்துச்சா? எல்லாமே நடந்திருக்கா? நடக்க ஆரம்பிச்சிருக்கா? நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லை. நிறைய வார்த்தைகள் பைபிள்லேருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள், ப்ராஃபஸின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பர் நேச்சுரலாக இருக்குது, கேட்கும்போது உற்சாகம் வருகிறது. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்து ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது நிறைய விஷயம் நடந்திருக்காது. அதுக்கு நேர்மாறானது கூட நடந்திருக்காது. எங்கே ப்ராப்ளம் இருக்குது? ஆண்டவரோட வசனம் சொல்லுது, அந்த அந்த வார்த்தை என்ன செய்கிறதுக்காக பூமிக்கு வந்திருக்கோ அதை செய்யாமல் திரும்பி போவாதுன்னு சொல்லுது வசனம். ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா பல நேரங்களில் இந்த வார்த்தைகள், பிப்ளிக்கல் காரியங்கள் வெறும் இன்டர்பிரட்டேஷனாக மட்டும் நம்ம லைஃப்ல நின்றுது. எப்படி? வெறும் இன்டர்பிரட்டேஷன். அந்த வசனத்தை நம்ம வெளியே எடுத்து அதனோட ஆழங்களையும் அதோட சத்தியத்தையும் அதை மறைப்பொருளையும் அதை சொல்லும் பொழுது, ப்ராஃபஸியாக சொல்லும் போது உற்சாகம் அடைகிறோம். ஏன் இந்த சண்டே சர்மன் எடுத்துக்கோங்க. இந்த சண்டே சர்மனில் இந்த இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், ஆனஸ்டாக கேட்குறேன், எனக்கு இது புதுசு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் யோசேப்போட கதை, எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம பேசுகிற ஏதாவது காரியங்கள் இந்த பேசேஜ் வாசிக்கும் போது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? இப்படி யோசிச்சிருக்கிறோமா? இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோமா? யோசேப்போட இந்த பேசேஜ் நம்ம இப்படி நம்ம நினச்சிருக்கிறோமா? இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். நான் கேள்விப்பட்டது, எனக்கு புதுசாக ஆண்டவர் கொடுத்தாரு இந்த 3 பாயிண்ட்டும். இந்த ஒரு வசனத்தை, இந்த பேசேஜை, யோசேப்பு அந்த பிரிசன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதை இந்த ஆங்கிள் இது வரைக்கும் நான் யோசித்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த இன்டர்பிரட்டேஷன், ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வசனத்தை புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அது செய்வார் ஆண்டவர். ஏன்னா வசனம் அவ்வளோ பொக்கிஷம். பைபிள் இஸ் அ ட்ரெஷர், பொக்கிஷம். நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் விஷயமா, நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயமா? அப்படிதான் நம்ம லைஃபுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த அந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டிருந்தாலும், அந்த சமூகம் எப்போ நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன்டர்பிரேட் பண்ணி கொடுப்பாரு. அதான் அதோட பியூட்டி.
புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? ஆனால் ஏன் கிறிஸ்துவர்கள் அது ஃபுல்லாக அனுபவிக்க முடியலன்னா, ஏன் அவங்க லைஃப்பில், அவங்க வேலையில், அவங்கள சுற்றி இருக்கிறதுல அந்த புரோக்கன்னஸை ஷாலமாக மாற்ற முடியலன்னா, அவங்க இன்டர்பிரிட்டேஷனே நின்றுறாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. பெரிய காரியங்களை பேசுகிறாங்க, பெரிய விஷயங்களை சிந்திக்கிறாங்க. பைபிள்லேருந்து யாரோ ஊழியக்காரங்க யூடியூப்ல பேசுறத வச்சு பெருசாக சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, கடைசி காலங்களை வச்சு நிறையா பேசுகிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்களால இன்டர்பிரட் பண்ண முடியல. அந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்போ தெரியுமா ஆகும்? எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். there is a gift called as gift of interpretation. ஆவியானோட ஒரு வரம் என்ன தெரியுமா? பகுத்தறிகிற வரம். இன்டர்பிரிட்டேஷன், பகுத்தறிகிறது. வசனத்தில் இருக்கிற அந்த மெய்ப்பொருள்களை இன்டர்பிரட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன். யோசேப்பு அந்த 41ஆம் அதிகாரத்தில் 33 37 வசனம் வரைக்கும் என்ன சொல்றான்னா, ராஜா அவன்கிட்ட கனவை சொல்றாரு. யாருமே பதில் சொல்ல. யோசேப்பு அந்த கனவுக்கான அர்த்தத்தை தெளிவாக ராஜாக்கு விளக்கி சொல்றாரு. அந்த கனவு என்ன மீனிங், அது எகிப்தில் வருங்காலங்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து தெளிவாக சொல்லிட்டார். இன்டர்பிரிட்டேஷன் முடிஞ்சிச்சா? யாராலும் இன்டர்பிரட் பண்ண முடியல. இவங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் இருந்ததை இன்டர்பிரட் பண்ணான். ஆனால் வெறும் இன்டர்பிரிட்டேஷன் நிறுத்தினானா? அவன் இன்டர்பிரட் பண்ணது ஒரு பிரச்சனையை, அதற்கான தீர்வையும் சொல்றான். அதுக்கான தீர்வை சொல்றான், எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. எக்ஸ்பிளைன் பண்றான். இதுதான் உங்க ட்ரீமோட அர்த்தம். இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டான், அதற்கு சொல்யூஷன் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆளை கொண்டு வாங்க. அவனே சொல்றான், ஒரு டிசைனிங் வைஸ் மேனை கொண்டு வாங்க, அவரை அதிகாரியாக போடுங்க, அவர் கீழே இப்படி வர அந்த விளைச்சல்லேருந்து இவ்வளோ எடுத்து அதை சேமித்து வைங்க, இப்படி ஒரு இது ஸ்டோர் ஹவுஸ் கட்டுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு ஃபுல்லாக அதுக்கான பிளானை கொடுத்துட்டான். இதெல்லாம் கேட்ட பிறகு தான் ராஜா 48ஆம் வசனத்தில் ஆச்சரியப்படுகிறாரு. அவனோட ப்ரப்போசல் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசனம் அப்படிதான் சொல்றது, லைக் த ப்ரப்போசல். அவனோட ப்ரப்போசல் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிற ஒரு ஆளை பார்க்க முடியுமாயா, தேடி கண்டுபிடிக்க முடியுமாயா என்று சொல்றாரு. எப்போதுமே பெருசா பேசுற ஆளுங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல பேசுகிறத செயல்படுத்துகிற ஆளுங்களை தான் மதிப்பாங்க. சும்மா கதை சொல்லிட்டே இருந்தா நம்மளை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. கதை சொல்றதை குறைச்சிட்டு அதை செயல்படுத்தி காட்ட ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, இந்த புரோக்கன்னஸுக்கு ஷாலோம் கொண்டு வருகிற மனிதர்கள் வந்து விட்டார்கள். இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்ல